நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்ல போறேன். அதே சமயம் இது ரொம்ப சத்தானது. இதுக்கு பேர் மாலாடு, பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி பண்றது. இதுக்கு தேவையான பைத்தம்பருப்புலையும் பண்ணுவாங்க, அதுக்கும் பேரும் மாலாடு தான். இப்ப நான் செய்ய போறது பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி செய்ய போற மாலாடு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்படின்பா இன்கிரீடியன்ஸும் சிம்பிளா ஒரு 3-4 தான். இந்த கப்பு மெஷர்மெண்ட் 150 கிராம் கொண்டது. இதுல 150 கிராம் பொட்டுக்கடலை இல்ல உடைச்ச கடலை ரோஸ்டட் கிராம் இதை எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுக்கிறேன். இத பவுடர் பண்ணிட்டு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி போடணும். பவுடர் பண்ண அப்புறம் இதுக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் அளவு கரெக்டா போடலான்றத சொல்லலாம். இதுக்கு நெய் ஒரு 1/4 ஒரு 1/2 கப்புக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு ஸ்பூன் இருக்கும் அது? இது ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா நல்லா உருகின பிறகு அந்த மாவுல சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவும் வேண்டாம். அதனால ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 தான் நெய் தேவைப்படும். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு சொல்லலாம். அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து போட்டுக்கணும் இந்த மாவுல. அப்புறம் இந்த வாசனை கூட்டுறதுக்காக ஏலக்காயை போடுறோம். பச்சை கற்பூரம் எதுக்கு எல்லாத்துக்கும் போடுவாளே ஸ்வீட்டுக்கெல்லாம். பச்சை கற்பூரம் இந்த பொட்டுக்கடலை மாவு பண்ற இந்த மாலாடுக்கு போடுறது இல்ல, ரவா லட்டுக்கு தான் போடுறது. அதனால இந்த ஏலக்காய இந்த சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிட போறேன். நல்லா நைஸா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலைய லைட்டா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஒரு வறுத்துண்டா போறோம். ரொம்ப வேண்டாம். எதனாலன்னா சம்டைம்ஸ் இந்த பொட்டுக்கடலை முன்னாடியே வாங்கினது கொஞ்சம் நம்தா மாதிரி இருக்கும். வான்லியில போட்டு ஒரு பிரட்டிட்டோம்னா நல்லா இந்த கிறிஸ்ப்னஸ் வரும். அதையும் பவுடர் பண்ணிக்கணும், சர்க்கரையும் பவுடர் பண்ணுங்க. ரெண்டையும் தனித்தனியா தான் பவுடர் பண்ணிக்க போறேன். எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம். யாராவது கெஸ்ட் வந்தாலும் உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கெஸ்ட் கொடுக்கலாம். குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கும் இது ரொம்ப சத்தானது. அவங்களும் விரும்பி சாப்பிடுவா. பெரியவங்களும் பல்லு கடிக்க முடியல அப்படின்றது பிரச்சனை இல்லாம சாப்பிடுறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை நீங்க தீபாவளிக்கும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியானது. வாங்க நேயர்களே, இதை எப்படி பண்ணலாம்னு பாப்போம். முந்திரி பருப்பையும் நெய்யில வறுத்துக்கணும். அப்புறம் நெய்யில வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் போட்டுக்கணும். அப்புறம் நெய்யை நல்லா உருகின நெய்யை இதுல போட்டு உருண்டை பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் நெய் வானிலையில விட்டு முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து வச்சுக்கிறேன். இந்த வறுத்து எடுத்த பிறகு இந்த நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து இந்த நெய்யை உருக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அந்த உருண்டைக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பை இந்த மாதிரி சிறு துண்டா பொடிச்சு வறுத்து வச்சோம்னா ஈவனா எல்லா உருண்டைக்கும் பரவும். ஒரு உருண்டையில இல்லாம அப்படிலாம் போயிடும். இது என்னன்னா நிறையவும் காணும், எல்லா இதுக்கும் ஈவனா பரவி இருக்கும். நேர்களே, இப்ப மாலாடு பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன் செய்யறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலைய வாண்டியில போட்டு ட்ரை ரோஸ்ட் லைட்டா, அதாவது என்னன்னா இந்த சூடு தாங்குற அளவுக்கு பண்ணா போறோம். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. இது இந்த பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் இருக்கிற அந்த பச்சை வாசனையும் லைட்டா போகும். நமத்து மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பிரட்டிட்டோம்னா அந்த கிறிஸ்ப்னஸ் வந்துடும். அதான் இதுல டெக்னிக், வேற ஒண்ணுமே இல்லை. பொட்டுக்கல்ல ஓரளவுக்கு வறுத்து வச்சாச்சு. இது ஆறின பிறகு மிக்சியில நைஸா பொடி பண்ணிட்டு கொஞ்சம் சலிச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரையை இந்த மீன் ஆயில் மிக்சியில், சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சி இதோட கூட ஏலக்காயையும் போட்டு சேர்த்து ஒன்றா அரைச்சிடுறேன். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிறோமா? ஆமாம். சர்க்கரையை அரைச்சிண்டாச்சு. இந்த பவுடரை பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் இந்த ஒரு கப்பில் ஒரு மெஷப் பண்ணி போட்டிருக்கேன். மிச்ச சர்க்கரை இருந்தா இது பண்ண வேண்டாம். இந்த இது அப்படியே ரவா உருண்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஸ்வீட்டுகள் பண்றதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். நம்ம எடுத்துட்ட சர்க்கரையில கொஞ்சம் மீதி வச்சு அரைச்ச பிறகு இதை போட்டு ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலைய இப்ப ஃபைன் பவுடரா அரைச்சிட்டேன். இதை இந்த மாதிரி இதுல போட்டு சலிச்சிடுங்க. ஒரு சல்லடை எடுத்தாங்க. இப்ப பாத்தீங்களா, சலிச்சதுல அரைப்படாத கப்பி மட்டும் தங்கிடுது.
அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இந்த மாவில் யூஸ்வலாக வந்து அரை கப்பு போட்டால் போகிறோம், 1/4 கப் போட்டால் போகிறோம் சுகர்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடலாம். மாவு எப்பயுமே நம்ம எடுத்த சர்க்கரையை அரைச்சோன்னா கொஞ்சம் கூட காணும். அதனால் கொஞ்சம் சர்க்கரையை பவுடர் பண்ண அந்த சர்க்கரையை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையை சேர்க்க போகிறேன். சர்க்கரை வந்து 1/2 3/4 போட்டுக்கலாம். உங்களுக்கு பவுடர்ட் சுகர் நல்லா மிக்சியில் அரைச்சதை இதில் போடுறேன். இப்போ இதில் கலக்கிறேன். ஈவனாக கலக்கணும். இதுலேயே ஏலக்காய் பொடியும் போட்டதுனால நல்ல கமகமன்னு வாசனை வரும். 1 கப்பு பொட்டுக்கடலை பொடி இருந்ததுன்னா 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். சுகர் பொடி சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச இந்த முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாவை நல்லா 2 கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒன்று சேர இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் சர்க்கரை சேர்ந்துட்டு ஒரு பக்கம் மாவா மாதிரி இருக்கும். நம்ம வேணா கை யூஸ் பண்ணியே கூட கலந்துக்கலாம். இப்போ உருக்கி வச்சிருக்கிற நெய்யை விடுறேன். இதுக்கும் 1/4 கப்பு நெய்யே போகிறோம். பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும், இந்த நெய்யெல்லாம் சேர்ந்துட்டு வரும்போது பிடிச்சி பார்த்தீங்கனாலே உருண்டை ஈஸியாக பிடிக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் அழுத்தி உருண்டையை பிடிச்சி வச்சிட்டோன்னா சட்டுன்னு உதிர்ந்து போகாது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதனால் 1/4 கப்பு அளவு தான், அதில் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். இந்த ஸ்வீட்டிற்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்கள் நண்பர்களே. நம்ம எடுத்து நெய்யை முழுசாக விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. இது சூட்டுலேயே பிடிக்கலாம். அதாவது பொறுக்கிற சூடாக தான் இருக்கும். அதனால் சுட சுடன்னா கை இது பண்ணிக்க போகிறீங்க. இப்போவே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுது. இதை உருண்டை பிடிக்கிறேன். நல்லா உருட்டும் போதே அழுத்தி பண்ணலாம். உங்களுக்கு உதிர்ற மாதிரி தோணித்துன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், தப்பு இல்லை. நல்ல உருண்டை வந்து இதுவாக வரும். இந்த முந்திரி பருப்போடையே சேர்ந்து அதில் உருட்டலாம். இது பாருங்கள் நேயர்களே, மாலாடு ரெடி ஆகிடுது. நான் எடுத்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு 20 உருண்டை கண்டிருக்கு. உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கூட கப்பு போட்டு அதே மாதிரி கூடுதலாக சர்க்கரையும் அதிகரித்து போட்டு நெய்யும் போட்டு பிடிக்கலாம். ரொம்ப ஈஸியானது. இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு பரிமாறுங்கள் நேயர்களே. உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் நேம் ஞாபகம் இருக்கா? லால் பம்கின் 123. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாரும் இதை செய்து பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம புது புது பதார்த்தங்கள் செய்யும்போது, இந்த மாதிரி ஸ்வீட்டு இதெல்லாம் செய்யும், இல்லை கார ரெசிபி எல்லாம் பண்ணும்போது கூட இது ஒரு 2 எடுத்து பகவான் முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நமக்கு உணவு அளிக்கிற இறைவனுக்கு நம் நன்றி தெரிவிக்கிறோம். இது மாதிரி நம்ம மேலே மேலே நிறைய செய்யணும் அப்படின்னு, நமக்கு நல்ல வளங்களை கொடுக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறோம். இதுதான் என்னோட சின்ன ஒரு கருத்து நேரு. இந்த மாலாட்டினை நான் நைவேத்தியம் செய்த பிறகு சாப்பிட்டு பார்த்தேன். மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் இது போன்ற ரெசிபிகளை நாங்கள் நமது சேனலிலே கொடுத்து வருகின்றோம். அனைத்தையும் தயாரித்து பாருங்கள். இந்த தீபாவளிக்கென மோதிச்சூர் லட்டு செய்வது எப்படி என்பதையும் சேனலிலே கொடுத்திருக்கின்றோம். அதனுடைய லிங்கையும் இங்கு பகிர்ந்துள்ளோம் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் செய்து பாருங்கள் நண்பர்களே. அனைவருக்கும் இனிப்பை ஷேர் செய்வது போல் இந்த சேனலையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.